ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில இந்த எபிசோட நம்ம பார்க்க போற படம் 2018 ஒரு ஹாங்காங் சைனீஸ் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான ப்ராஜெக்ட் கியூட்டன்பர்க். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ பார்த்து முடிச்ச உடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ரொம்ப திறமையான ஓவியராக இருந்தும் கள்ளநோட்டு கும்பலுக்காக வேலை பார்க்கிற படத்துடைய கதாநாயகனை கைது பண்ற காவல்துறை இறுதியாக இந்த கள்ளநோட்டு கும்பலுடைய தலைவன் யார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? இதுதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். படத்துல நம்ம ஹீரோவோட பேரு லீ. இவரு ரொம்ப திறமையான ஒரு ஓவியர். எந்த ஒரு விஷயத்தையும் அந்த அளவுக்கு நேர்த்தியாக அழகாக வரையக்கூடிய ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஆர்டிஸ்ட் வச்சுக்கோங்களேன். ஆனா இவரு இந்த மாதிரி தன்னுடைய பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் பெரிய லெவல்ல வந்து நம்ம வித்து நல்லா வந்து பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டு பல பெயிண்டிங்ஸ் எல்லாம் ரெடி பண்றாரு. ஆனா அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் விற்க மாட்டேங்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சார் ஏற்கனவே பெரிய பெரிய லெஜெண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் என்ன வரைஞ்சாங்களோ அந்த சாயல் தானே உங்க ஓவியத்தில் இருக்கு, நீங்க ஒன்னும் பெரிய புதுசா திங்க் பண்ணி இல்லையா அப்படிங்கிற மாதிரி பல பேர் பேச போக ரொம்பவே மன உளைச்சலுக்கு உள்ளாகுறாரு. இதே நேரத்துல அப்ப நம்ம இப்படித்தான் வந்து பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க அந்த தருணத்துல ஒரு குறிப்பிட்ட நபர், நானு ஒரு கள்ள நோட்டு கும்பல் ஒண்ணு வச்சிருக்கேன், ஆனா எனக்கு பக்காவாக நான் அடிக்கிற அந்த கள்ள நோட்டை இன்னைக்கு டேட்டுக்கு வர்ற US டாலருக்கு ஈக்குவலாக கொஞ்சம் கூட எது அசல் எது நகல்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சில டிசைனிங் ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. நீ என் கும்பல்ல வந்து வேலை பார்க்கறியா, உனக்கு நிறைய பணம் தரேன் அப்படின்னு சொல்ல போக அந்த கள்ளநோட்டு கும்பல்ல போய் வேலைக்கு சேர்றாரு இவர். ஏன்னா இவரை பொறுத்தளவுக்கு எப்படியாவது பணம் சம்பாதிச்சா போதும், அவர் நிலைமை இன்னைக்கு அப்படிதான். இப்படி இருக்க போக படத்துடைய முதல் சீன்லயே இவர் தாய்லாந்துல இருக்க ஒரு ஜெயில அடைக்கப்பட்டிருக்காரு. அந்த ஜெயில பொதுவாக கைதிகளா இருக்கவங்க எல்லாம் வந்து குடும்பத்துக்கு லெட்டர் எழுதுவாங்க இல்லையா, அந்த லெட்டர் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போறதுக்கு அப்பப்போ ஒருத்தர் வருவார்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து, அவர் வர்றாரு. ஆனா அவரு நீ லெட்டரை கொடுத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு ஸ்டாம்ப் ஒட்டுறதுக்கு ஒரு ஸ்டாம்பை பிச்சு கையில கொடுப்பாரு, அதுக்கு நீங்க காசு கொடுக்கணும். அந்த ஸ்டாம்பை உங்க கவர்ல ஒட்டினதுக்கு அப்புறம் தான் உங்க கவரையே அவர் வாங்கிப்பாரு, இல்லாட்டினா உங்க கவரை வாங்க மாட்டார். ஹீரோ படத்துடைய ஃபர்ஸ்ட் சீன்லயே இந்த ஸ்டாம்பை வாங்குறதுக்கு காசு இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்டாம்பை கையாலேயே வரைகிறாரு. ஒரிஜினல் ஸ்டாம்புக்கு கொஞ்சம் கூட அச்சு பிசகாம அப்படியே இன்னொரு டூப்ளிகேட் ஸ்டாம்பை கையிலேயே வரைஞ்சு அதை கட் பண்ணி அந்த லெட்டரை வாங்க வந்தாலும் கொஞ்சம் அசந்திருக்க டைம்ல அதே அந்த ஸ்டாம்பையே இவருடைய கவர்ல ஒட்டி அப்படியே அவருக்கு தெரியாம அவர் கொண்டு அந்த ட்ரேலே உள்ள போட்டுறாரு. இந்த ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு சாதாரண விஷயத்தை கூட எந்த அளவுக்கு நுணுக்கமாக பண்ணக்கூடிய ஆள் நம்ம கதாநாயகன்கிற விஷயத்த சூப்பராக காட்டிடுறாங்க. இப்போ இந்த தாய்லாந்து ஜெயில இருந்து இவர் ஹாங்காங் போறார். அந்த ஹாங்காங்ல இவர்கிட்ட நீங்க ஒரு கள்ளநோட்டு கும்பல்ல வேலை பார்த்திருக்கீங்க, கடந்த சில நாட்களாகவே எக்கச்சக்கமான ஆள் கடத்தல் கொலை வழக்கு எல்லாமே பெண்டிங்ல இருக்கு, இது எல்லாமே காரணம் எது அப்படின்னா இந்த கள்ள கடத்தல் கும்பல் தான். இதுக்கு யாரோ ஒரு முக்கியமான தலைவன் இருக்கான், நீ அவன்கிட்ட தானே வேலை பார்த்திருக்க, அவன் யாருங்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்க ஆரம்பிக்குது. இறுதியாக இவர்கிட்ட இருந்து அந்த கள்ளநோட்டு கும்பலுடைய தலைவன் யாரு அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? இதுதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல் விஷயம் இந்த படத்துடைய VFX ஒர்க் ஆகட்டும், இவங்க பண்ண டீடைலிங் லெவல் ஆகட்டும். ஒரு US டாலர் பில்லு எப்படி இருக்கும், அந்த டாலர் நோட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு ஹிடன் டீடைல்ஸா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம சாதாரண கண்களுக்கு புலப்படாத விஷயங்களை உள்ளவங்க வச்சிருப்பாங்க. ஏன்னா நீ ஒரு நோட்டை சும்மா பிரிண்ட் பண்றது பிரஸ்ல போய் எவனாலும் நோட் அடிக்கலாம், ஆனா அடிக்கிறது விஷயம் இல்ல. நாளைக்கு நீ கைமாத்தும் போது அது எந்த அளவுக்கு உண்மையான நோட்டுக்கும் நம்ம டூப்ளிகேட் நோட்டுக்கும் வித்தியாசமே தெரியக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு, உதாரணத்துக்கு அந்த டாலர் பில்ல இருக்கிற அந்த நபருடைய காலருக்கு கீழே அவருடைய காலர்ல தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காங்கிற ஒரு லெட்டர் வரும். அது நார்மல் கண்ணுக்கே தெரியாது, ஏன்னா வெறும் கோடு கோடா கைரேகை மாதிரி தெரியும் அந்த நோட்டு பாக்குறதுக்கு. ஆனா இவங்க VFXல ஒரு விஷயமும் இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல ஹிடனாக அந்த ரூபாயுடைய நம்பர் உள்ள இருக்கும், எந்த இடத்துல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லி அடிச்சிருக்கும், எந்த இடத்துல எல்லாம் அந்த சீரியல் நம்பர் பிரிண்ட் பண்றது எப்படி ஆர்டர் படி பிரிண்ட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அப்படி ஒரு டீடைலிங், எவன் பார்த்தாலும் அதை வச்சு அடுத்த வேலை பண்ணலாம், அந்த அளவுக்கு அவ்வளவு நுண்ணியமான டீடைலிங் இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. இந்த நோட் அடிக்கிற விஷயங்களை நம்ம ஆடியன்ஸுக்கு கொண்டு வந்து, அதாவது இந்த கதையில நாங்க அந்த நோட் அடிக்கிறது எவ்வளவு சிரத்தையான வேலை, அதை நாங்க எந்த அளவுக்கு ஹீரோ வச்சு நல்லா மேக்கப் பண்றோங்கிறத நமக்கு ஜஸ்டிஃபை பண்றதுக்காக
ரெண்டாவது இந்த படத்துல ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த படத்துடைய சவுண்ட் டிசைனிங். இந்த படம் பேசிக்காக வழக்கமா அந்த ட்ரக் டீலர் கேங்ஸ்டர் ஸ்டோரி எல்லாம் போகும் இல்லையா, அந்த மாதிரி இந்த கள்ள நோட்டு கும்பல் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி மாதிரி இந்த கதை போகுது. அதனால அந்த கேங்ஸ்டருக்குள்ள நடக்கிற சில சண்டைகள், அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் செமையாக இருக்கு. சவுண்ட் டிசைனிங் ஒர்க்கு பல இடங்கள்ல இவங்க அவ்வளவு கிறிஸ்டல் கிளியராக சவுண்ட் ரெக்கார்டிங் அண்ட் மிக்சிங் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கெல்லாம் மிகப்பெரிய பலமாக அது இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். படத்துடைய மூணாவது விஷயம், இந்த படத்துல பர்ஃபார்ம் பண்ண ஹீரோவுடைய பர்ஃபார்மன்ஸ். ஹீரோ ஆக்சுவலி வில்லனும் சரி ஹீரோவும் சரி, ஹீரோவை பொறுத்தளவுக்கு நான் நல்லா இருந்தேன், அவ்வளவு திறமையான ஒரு ஓவியம் இருந்தும் என் நேரங்காலம் சரியில்லாம கடைசியில் ஒரு கும்பல்ல வந்து சேர்ந்து, ஆனா அந்த கும்பல் மூலமாக கூட இவர் கடைசி வரைக்கும் எத்தனை தடவை நீங்க ஒழுங்கா சொல்லுங்க, உங்களை நாங்க விட்டுறோம், ஒரு பிரச்சனையும் கிடையாது, அந்த கும்பலுடைய தலைவன் பேரை மட்டும் சொல்லுங்க, நாங்க உங்களை விட்டுறோம் அப்படிங்கும் போதும் இவர் வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன், நான் சொன்னா நான் செத்தாலும் பரவாயில்ல எல்லாருமே செத்து போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ அந்த அளவுக்கு பயப்படுவாரு. அந்த சீன்ஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பராக அவர் பண்ணியிருப்பார். நாலாவது இந்த படத்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த படத்துடைய மியூசிக். இந்த படத்துடைய ரீ ரெக்கார்டிங் எல்லாம் அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. பொதுவாக நம்ம லவ் டிராமா சொல்லும் போது, ரொமான்டிக் டிராமா சொல்லும் போது நம்ம சொல்லுவோம், ஒரு ரொமான்டிக் டிராமாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கண்டிப்பாக அந்த படத்துடைய அந்த பிஜிஎம், அந்த ரீ ரெக்கார்டிங் தான் உயிரோட்டமாகவே இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு சேசிங்கான படம், ஒரு ஆக்ஷன் படம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எங்கெல்லாம் ஃபைட் சீக்வன்ஸோ இல்ல ஒரு கூஸ் பம்ப்ஸான சீன்ஸ் தேவையோ அங்க மட்டும்தான் மியூசிக்கை பெருசா யூஸ் பண்ணிருப்பாங்க, மற்ற இடத்துல பிளாங்கா தான் விட்டுருப்பாங்க. இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் போக வேறு சில இடங்கள்லையும் இவங்க அற்புதமாக மியூசிக் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதை நீங்க பாருங்க, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு குறிப்பிட்ட விஷயம், இந்த படத்துல ஆக்சுவலாக ஒரு சீக்ரெட் இருக்கு. இந்த படம் பார்க்கும் போதே எனக்கு அது மைண்ட்ல அப்பப்போ வந்துட்டு போச்சு, உங்களுக்கும் நிச்சயமாக அது நடக்கும். ஆனா அந்த விஷயத்த, அந்த சீக்ரெட்டை நான் இப்பயே சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த படம் பார்க்கும்போது ஒரு பெரிய கிரிப்பிங்கே இல்லாம உங்களுக்கு போயிடும். அதனால நீங்க படம் பார்த்து நீங்களே கண்டுபிடிச்சிருங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்துல நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. தாராளமாக நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம், ஒரு 1-2 லிப் லாக்ஸ் தவிர. இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்ஷன் படங்கள் யாருக்கு பிடிக்குமோ, இல்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை ஹைட் பண்ணியே அவங்க எடுத்துட்டு போய் கடைசி நேரத்தில் ரிவீல் பண்ற மாதிரி படங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த படம் நிச்சயமாக பிடிக்கும். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.